ஹை காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா தொக்கு. இல்லை பேர் வைக்கலான்னு யோசிச்சு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. சரி இது எறா தொக்கு இல்லை அப்படி கூட சொல்லலாம். தாபா ஸ்டைலில் தான் இதுவும் நான் பண்ணியிருக்கேன். எறா மசாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு பேர் வச்சுட்டேன். அது எப்படி பண்ணால் இது ரொம்ப சிம்பிள் தான். சேம் ப்ராசஸில் சூப்பராக பண்ணலாம். இது ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக ஒரு 2 ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளியே இதுக்கு போடக்கூடாது. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போடக்கூடாதுன்னா வதக்கும் போது போட தேவையில்லை. நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எறாவை வாங்கி க்ளீன் பண்ணி அது பேக்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமேட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எறா போட்டு எப்பவுமே நான்வெஜ் போட்டு வதக்கும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வதக்கிக்கோங்க. அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது. உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இதில் சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஃபைனல் டச் தான் தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு ஓட்டுங்க. அரைச்சிட்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் அதை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு செமி கிரேவி மாதிரி வரும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டைமில் கொத்தமல்லி சாப் பண்ணி அழகாக போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. அது தாபா ஸ்டைல் இருக்கும். எப்போயுமே நார்மலாக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதையும் நீங்கள் சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் ரெடியா ஸ்டோரி கேட்க? ரெடியா? ரெடி சொல்ல. ரெடி. ஓகே, நீங்கள் ரெடியா? ரெடி. 2 பேர் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் அக்பர் அண்ட் பீர்பால் தான். இன்றைக்கி என்னென்னா இப்போ பீர்பால் அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அரசவையில் இருக்க அத்தனை அமைச்சர்களுக்கும் ரொம்ப பொறாமை. அரசர் எதுக்கு எடுத்தாலும் பீர்பாலை தான் சொல்கிறாரு, அவர் தான் கேட்குறாரு, அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கன்வே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோவம். முடிவெடுக்கிறது அவர் தான் அறிவாளியா, அப்போ நாங்களாம் அறிவாளி இல்லையான்ற ஒரு கோவம் இருந்துச்சான். அப்போ உடனே அரசர்கிட்டே கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவரையே சொல்கிறீங்க, அவர் என்ன அவ்வளோ முக்கியம் எங்களை விடனோடனே அரசர் சொல்கிறாரு, சரி நான் இப்போ அறிவாளின்னா எல்லாருமே அறிவாளி தான், இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் முடிவெடுக்கிற இதுவும் கொஞ்சம் விரைவாக இருக்கும், அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் உங்களை விட புத்தி கூர்மை அதிகம், அதுக்காக நீங்கள் அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இதை நம்ம சோதித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நம்ம அதை சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்குறாரு. அப்போ முதல்ல என்னென்னா அரசவைக்கு பீர்பால் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓகே, எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. எல்லாருக்கிட்டையும் பொதுவான கேட்குறேன், மொத்தமாக எத்தனை காக்கா இருக்குது, இந்த நம்ம நாட்டில் எத்தனை காக்கா இருக்குதுன்னு கேட்குறாரு. உடனே எல்லோரும் திருன்னு முழிக்கிறாங்க. அது எப்படி எண்ண முடியும்னு சொல்கிறாரு ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் சொல்கிறாரு, தெரியலையே, அதை எப்படி நம்மளால் எண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பீர்பால் கிட்டே கேட்குறாரு. பீர்பால் சொல்கிறாரு, மொத்தம் 8,50,03,833 காக்கா இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே ஒரு அமைச்சர் கேட்குறாரு, நீ சொன்னது சரின்னுட்டு எப்படி பண்ணுற, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சரி அப்போனா ஸ்டோரி நான் வேறு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். என்னோடய ரெசிபியும் முடிஞ்சிச்சு. பாய் பாய்.